ஆந்திராவில் மகளின் காதல் திருமணத்தை ஏற்காத பெற்றோர் கூலிப்படையை ஏவி மகளின் காதல் கணவனை கொலை செய்த திடுக்கிடும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. படுகொலை சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் கொண்டவார்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் 26 வயதான கலூரி அசானையா. இவருக்கு திருமணமாகி வீரம்பி என்ற மனைவியும் வர்ஹானா என்ற 3 மாத பெண் குழந்தையும் இருக்கின்றன. இந்நிலையில் ஓசூர் வந்த ஹசானையா ஓசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள காமராஜ நகரில் ஒரு மாடி கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து ஆண்கள் தங்கும் விடுதி ஒன்றை தொடங்கியுள்ளார். அதே விடுதியில் 2வது தளத்தில் ஒரு அறையில் அவர் தங்கியிருந்தார். கடந்த 1ஆம் தேதி முதல் விடுதியை அவர் தொடங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி காலை அவரது மனைவி தனது கணவருக்கு போன் செய்திருக்கிறார். நீண்ட நேரமாக போன் எடுக்காததால் சந்தேகமடைந்த ஹசனையாவின் மனைவி பெங்களூருவில் உள்ள தனது குழந்தன், அதாவது ஹசனையாவின் தம்பி இமாம் உசேன் என்பவருக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக ஓசூர் சென்று பார்க்குமாறு கூறியுள்ளார். இமாம் உசேன் ஓசூர் வந்து பார்த்தபோது ஹசனையா கழுத்தறுக்கப்பட்டும் வயிற்றில் குத்து காயங்களுடனும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த ஓசூர் ஹட்கோ போலீசார் சடலத்தை கைப்பற்றி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசாருக்கு திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்தது. ஹசனையாவின் மாமியார் மாமனாரே தங்கள் மகளுக்கு 2வது திருமணம் செய்து வைக்க கூலிப்படையை வைத்து அவரை கொலை செய்தது தெரிய வந்தது. அதாவது ஹசனையாவிற்கும் வீரம்பிக்கும் கடந்த 21 மாதங்களுக்கு முன்பு காதல் திருமணம் நடந்திருக்கிறது. இதனை வீரம்பியின் பெற்றோர் ஏற்கவில்லை. எனவே ஹசனையாவை தீர்த்து கட்டி தங்கள் மகளுக்கு 2வது திருமணம் செய்து வைக்க திட்டம் தீட்டியுள்ளனர். இதற்கு வீரம்பியின் சித்தி மாதேவியும் அவரது காதலன் சீனிவாசுலு என்பவரும் உடந்தையாக இருந்துள்ளனர். இந்நிலையில் ஹசனையா ஓசூரில் விடுதி தொடங்கியதால் அவரது மனைவி தாய் வீட்டிலேயே தங்கிவிட்டார். இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்ட கூலிப்படையினர் பத்தரப்பள்ளி பகுதியில் அறையெடுத்து தங்கி ஹசனையாவை கொலை செய்துவிட்டு மீண்டும் ஆந்திர பகுதிக்கு சென்று தலைமறைவாகிவிட்டனர். போலீசாரின் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு கூலிப்படை தலைவன் சேகர் என்ற வண்டி சேகர், கடப்பா வினோத்குமார், தண்டு அங்கால் மற்றும் சித்து ஆகிய 4 பேரை கைது செய்தனர். மேலும் மாமனார் காதர்வள்ளி, மாமியார் வீரம்மா மற்றும் வீரம்பியின் சித்தி மாதேவி என்கிற வீரம்மா, அவரது காதலன் ஸ்ரீனிவாசுலு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மகளின் காதல் திருமணத்தை ஏற்காத பெற்றோர் கூலிப்படை வைத்து மாப்பிள்ளையை கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.